வெல்கம் டு ஸ்டுடியோ தமிழ். இன்றைக்கி இன்கம் டேக்ஸ் கால்குலேஷன் எக்ஸல் ஷீட்டை பயன்படுத்தி எப்படி பண்ணுறதுங்கிறத பார்ப்போம். அதுக்கு நான் ஒரு லிங்க் அதுக்கு கீழே கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷனில். நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணிவிட்டு அதில் மொத்தமாக எத்தனை பேர்த்துக்குனாலும் போட்டுக்கலாம். அந்த S1 S2 S3ன்னு போட்டிருக்கு. அது எல்லாத்துக்கும் சேர்த்து மொத்தமாக இன்புட் வந்து இந்த ஒரு இடத்துலையே கொடுத்தா அந்த 25 பேர்த்துக்கும் மொத்தமாக கால்குலேட் ஆகிரும். அப்படி இல்லை ஒருத்தங்களுக்கு மட்டும் பண்ணணுன்னா நீங்கள் இதில் S1 காலத்தில் மட்டும் இன்புட் கொடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு மேலே டேன் நம்பர் ஃபில்அப் பண்ணிக்கோங்க. அப்புறம் பே டிராயிங் ஆஃபீஸரோட நேம், டிடிஓ யார், அந்த பே டிராயிங் ஆஃபீஸர், அப்புறம் ஹெச்ஆர்ஏ எவ்வளவு, ப்ரொஃபஷனல் டேக்ஸ் எவ்வளவு, இந்த டீட்டெயில் இங்கே கொடுத்துக்கோங்க. பேன் நம்பர் கொடுத்துக்கோங்க, நேம் கொடுத்துக்கோங்க, டெசிக்னேஷன் கொடுத்துக்கோங்க. லாஸ்ட் இயர் மார்ச்சில் நீங்கள் என்ன பே வாங்கினீங்க பேசிக், அப்புறம் உங்களுக்கு எந்த மாதம் இன்க்ரிமெண்ட் மாதம், ஹெச்ஆர்ஏ இன்க்ரிமெண்ட் ஆக்சுவலாக செகண்ட் இன்க்ரிமெண்ட் கொடுத்துருங்க. செகண்ட்னா ஏப்ரலில் உங்களுக்கு இன்க்ரிமெண்ட் வரும். அந்த 4 குவார்ட்டர்ஸை பிரித்து போட்டிருக்காங்க. ஏப்ரலில் உள்ள இன்க்ரிமெண்ட் தான். அதில் செகண்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஏப்ரலில் இன்க்ரிமெண்ட் காட்டிக்கும். தேர்ட் இதில் 3ன்னு கொடுத்தீங்கன்னா ஜூலை இன்க்ரிமெண்ட் காட்டும். 4னா அக்டோபர் இன்க்ரிமெண்ட் காட்டும். ஹெச்ஆர்ஐ அதில் என்ட்ரு பண்ணிக்கோங்க. அப்புறம் NHIS நேஷ்னல் ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசி, அதில் 2, 3ன்னு போட்டுக்கிட்டிங்கன்னா அதோட டீட்டெயில் இங்கே காட்டிடும். இதில் CPS, NHIS, SPF இதெல்லாம் கொடுத்துட்டிங்கன்னா அதோட டீட்டெயில் வந்து இங்கே இந்த உங்களோட பேட்டர்ன் பர்டிகுலர்ஸில் நெக்ஸ்ட் பேஜில் காட்டிடும். இல்லை அதில் பண்ணுறது இதில் சரியாக வரல அப்படின்னா இதிலேயே கூட டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிவிட்டு இந்த பேட்டர்ன்ஸ் எல்லாமே டைப் பண்ணிவிட்டு கீழே இந்த டோட்டல் அமௌண்ட் இருக்குல்ல, இதை காப்பி பண்ணிவிட்டு இதில் காப்பி கொடுத்துட்டு மேலே அந்த டோட்டல் சேலரியில் பேஸ்ட் பண்ணிடுங்க. இதில் பேஸ்ட் பண்ணிடுங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காக ஈஸியாக கால்குலேட் ஆகிரும். மற்றபடி இன்புட் இங்கே வந்து மற்ற இன்புட்டும் இல்லையே கொடுத்துக்கலாம். டியூஷன் ஃபீஸு, உங்கள் சேவிங்ஸு, PF, FD ஏதாவது போட்டிருந்தீங்கன்னா இது எல்லாமே இன்புட் அதிலே கொடுத்துக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இதில் போய்ட்டு நான் என்ட்ரு பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு மேலே இருக்கிற ஃபார்ம் வந்து ஓல்டு ரெஜிம், அதுக்கு அடுத்தது கீழே இருக்கிறது நியூ ரெஜிம். ரெண்டுமே தனித்தனியாக போட்டுக்கிற மாதிரி தான் எக்ஸல் ஃபார்ம் டிசைன் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து கிராஸ் சேலரி, டோட்டல் சேலரி இதில் வந்துடும், டோட்டல் அமௌண்ட்டு. அப்புறம் ரெண்ட்டு வந்து தானாக வந்துடும். அப்படி இல்லை அப்படின்னா பேட்ரான்லேருந்து நம்ம லிங்க் இதில் கொடுத்துக்கலாம். காப்பி பேஸ்ட் ஆப்ஷன் தான். அப்புறம் ஹெச்ஆர்ஐ இதில் வந்து கழிஞ்சிடும். ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் இன்புட் வந்து ப்ரீவியஸ் பேஜில் கொடுத்தீங்கன்னாலே எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக இதில் கழிஞ்சு வந்துடும். அப்புறம் டிடக்ஷன்ஸ் கொடுத்துக்கலாம். ப்ரொஃபஷனல் டேக்ஸு அதுவும் ப்ரீவியஸ் பேஜில் இன்புட் கொடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா இதிலே கூட கொடுத்துக்கலாம். நீங்கள் ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் அது இருக்குது, அதை நீங்கள் எடிட் பண்ண வேண்டியதில்லை. ஹவுசிங் லோன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, ஹவுசிங் லோன் போட்டிருக்கீங்கன்னா அந்த அமௌண்ட்டு இதில் என்ட்ரு பண்ணிக்கலாம். இது எல்லாமே சேவிங்ஸ். உங்களுக்கு என்னென்ன ATCயில் வரக்கூடிய சேவிங்ஸ் எல்லாத்தையும் இதில் டீட்டெயில் என்ட்ரு பண்ணிக்கலாம். இதில் தான் உங்களோட CPS அமௌண்ட் வரும், ஃபேமிலி பெனிஃபிட் ஃபண்டு, SPF இதெல்லாமே இதில் வந்துடும். டியூஷன் ஃபீஸ் இருந்துச்சுன்னா இதை என்ட்ரு பண்ணிக்கோங்க. அடுத்தது உங்களுக்கு சேவிங்ஸ் வந்து ATCயில் 1.5 lakhsக்கு மேலே போயிடுச்சு அப்படின்னா CPS எடுத்து இதில் போட்டுக்கோங்க. ஏன்னா அதுவும் ஒரு நேஷ்னல் பென்ஷன் ஸ்கீமில் தான் இன்வெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இது வந்து உங்களோட ஹெல்த் இன்சூரன்ஸுக்கு NHISக்கு பிடிக்கிற அமௌண்ட்டை இதில் என்ட்ரு பண்ணிக்கோங்க. இது டொனேஷன்ஸ் எங்கேயாவது கொடுத்துருக்கீங்க, சேரிட்டபிள் ட்ரஸ்ட்டுன்னா அந்த அமௌண்ட்டை இதில் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நீங்கள் ஒன்ஸ் என்ட்ரு பண்ணி முடித்து என்டர் தட்டினாலே ஆட்டோமேட்டிக்காக கேல்குலேட் ஆகி டேக்ஸ் பேயபிள் அமௌண்ட்டு இங்கே வந்துடும். டேக்ஸ் பேயபிள் இதில் அமௌண்ட்டு இதில் காட்டிடும். அட்வான்ஸ் டேக்ஸ் பே பண்ணியிருக்கீங்கன்னா அதை லெஸ் பண்ணிவிட்டு எவ்வளோ பே பண்ணணும் அப்படிங்கிறதும் இந்த எக்ஸல் ஷீட்டை ஆட்டோமேட்டிக்காக கால்குலேட் பண்ணி காட்டிடும். இதில் வந்து உங்களோட சேவிங்ஸ் LIC PLI இதெல்லாம் போட்டிங்கன்னா அதோட டீட்டெயில்ஸ் வந்து இதில்
என்ட்ரு பண்ணணும். இது வந்து ஓல்டு ரெஜிமில் எவ்வளோ கால்குலேட் பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம். அதில் இது வந்துடும். இதில் வந்து நியூ ரெஜிம், இதில் டிடக்ஷன்ஸ் எதுவுமே கிடையாது. அப்படியே நம்ம கிராஸ் சேலரி போடுறதுக்கு டேக்ஸ் கால்குலேட் பண்ணி காட்டும். ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்த்துக்க வேண்டியதான். பெரும்பாலும் எல்லாத்துக்கும் ஓல்டு ரெஜிம் தான் பெஸ்ட்டாக இருக்கும், பெனிஃபிஷியலாக இருக்கும். இந்த லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வேணால் டவுன்லோட் பண்ணி அதை போட்டு பார்த்துக்கோங்க. தேங்க்யூ.